ஐவேளை தொழுகை, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவூட்டுகிற சமுதாயம் இந்த சமுதாயம். தொழுகையின் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வே, எங்களுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் செய், குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் செய். எப்படிப்பட்ட அருள்? இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படிப்பட்ட அருளை நீ புரிந்தாயோ அதே போன்ற ஒரு அருளை இந்த முஹம்மது நபிக்கு நீ செய்ய அல்லாஹ் என்று அத்தஹியாத்தில் அமர்ந்து தொழுகையோடு தொடர்பு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நினைவு கூறுகிற சமுதாயம் நாம் எல்லாம். பாங்கோசுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீலத வபஅத்ஹு மகாமன் என்கிற துஆவை ஓதுகிறோமே. அல்லாஹ்வே, சொர்க்கத்தில் வசீலா என்கிற சிறந்த ஒரு பதவியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே நீ கொடுப்பாயாக என்று தூதரை நினைவு கூறுகிற இந்த சமுதாயத்திற்கு ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கோசுக்கு பிறகு, ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகையின் பொழுது, ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கினுடைய ஓசைக்கு பிறகு கேட்கிற துஆவின் மூலம் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூலை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிற சமுதாய கலாச்சாரம் நமக்கு தேவையில்லைங்க. 23 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்தார் என்றால் என்ன பொருள்? 23 ரபியுல் அவ்வலை அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தித்தார்கள். ஏதாவது ஒரு ரபியுல் அவ்வலில் நான் பிறந்த தின விழாவை கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருந்தால் மதீனா அன்றைக்கு தாங்கி இருக்குமா? மக்காவில வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அதை விட்டிருப்பார்களா? இஸ்லாத்தை ஏற்று அங்குமிங்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எவ்வளவு பெரிய திருநாளாக அதை கொண்டாடி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் ஆட்சி ஆண்ட சரித்திரம் உண்டு. 10 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் எல்லாம் ஆட்சி நீண்டிருக்கிறது. அந்த ஆட்சியில் எங்காவது ஒரே ஒரு ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 பள்ளிவாயில் மஸ்ஜித் நபவி அலங்கரிக்கப்பட்டு மௌலூத் ஷரீப் ஓதப்பட்டு மீலாது விழா கொண்டாடி இருக்கப்பட்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த தின விழா கொண்டாடப்பட வேண்டும் என்றால் நம்மை விட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள். மீலாது விழா நடத்துவது நியாயம் அல்ல, மார்க்கம் அல்ல. அதை சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் வரவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலோ சஹாபாக்களோ 3 நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று எனது நூற்றாண்டு, அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய நூற்றாண்டு, தாபீன்கள், தாபீன்களுடைய நூற்றாண்டு. எங்காவது உண்டுமா இந்த கலாச்சாரம்? அனஃபி, சாஃபி, ஹம்பலி, மாலிக் வாழ்ந்த இமாம்களுடைய காலத்தில் உண்டுமா இந்த மரபு? எங்குமே கிடையாது, எங்குமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு ஹிஜ்ரி என்று ஹிஜ்ரி ஆண்டை எழுதுகிறீர்களே, அந்த ஆண்டை எங்கிருந்து துவக்குவது என்று உமர் அவருடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஆலோசனை கூட்டத்தில் பல சஹாபாக்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். பத்ர் போரில் கிடைத்த வெற்றியை ஆண்டினுடைய துவக்கமாக வைப்போமா, ரமலானுடைய மாதத்தை ஆண்டின் துவக்கமாக வைப்போமா? காரணம், அப்பொழுதுதானே தூதராக அல்லாஹ் தேர்வு செய்தான். மக்காவுடைய வெற்றியை ஆண்டினுடைய துவக்கமாக வைப்போமா? இஸ்லாம் வளர்ந்தது. ஒவ்வொரு சம்பவத்தையும் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து மார்க்கத்திற்காக வீட்டை துறந்து, நாட்டை துறந்து, பொருளாதாரத்தை துறந்து அழுது கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டாரே, அதுதான் ஆண்டின் துவக்கம் என்று முடிவு செய்தார்கள் சஹாபாக்கள். பிறந்த நாளை அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய வாழ்வில் ஒரு இடத்தில் தன்னுடைய பிறந்த கிழமையை நினைவுபடுத்தினார்கள் சமுதாயத்திற்கு. வாரத்தில் திங்களிலே இருந்து ஞாயிறு வரை 7 நாள் 7 கிழமைகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிழமை பிறந்தார்? திங்கட்கிழமை பிறந்தார். திங்கட்கிழமை பிறந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், திங்களும் வியாழனும் நோன்பு வையுங்கள். ஏன் யா ரசூலல்லாஹ்? அன்றுதான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை. அன்றுதான் நபியாக நான் தேர்வு செய்யப்பட்டேன், திங்கட்கிழமை. பிறந்த கிழமையை ஒரு இபாதத்தின் மூலம் வாரம் நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த தின விழாக்கள் கொண்டாடுவதற்காக வேண்டிய அல்ல, பள்ளி வாயில்கள் அலங்கரிக்கப்படுவதற்காக
அதற்காக வேண்டிய அல்ல. அது மறுமையை நம்புகிற சமுதாயத்தில் உண்டாக்கப்பட வேண்டிய காரியம் அல்ல. காந்திக்கு காந்தி ஜெயந்தி இருக்கும் பொழுது, நேருவுக்கு நேரு ஜெயந்தி இருக்கும் பொழுது, இயேசு பெருமானுக்கு கிறிஸ்துமஸ் இருக்கும் பொழுது, நம்முடைய முகமது நபிக்கு ஏன் ஒரு ஜெயந்தி இருக்கக்கூடாது என்று கேட்டால் நியாயமா? எல்லோருக்கும் இருப்பதை போல நமக்கு வேண்டும் என்று சொல்லவா தூதர் வந்தார்? அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்ல தூதர் வந்தார். யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுபவன் அவர்களை சார்ந்தவன், எனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்ல வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த திருவிழாவின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்கிறோம் என்றால் அது ஒரு போலித்தனமான வாதம். பிறந்த திருவிழா என்பது மறுமையை நம்புகிற ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடாத நம்பிக்கை. தூதர் அதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை. இப்படி யோசிங்களேன், ஒரு தலைவர் உயிரோடு வாழும் பொழுது நான் பிறந்த திருவிழாவின் மக்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலோ, நான் இறந்த பிறகு எனக்கு உருவச்சிலை வைத்து அந்த உருவத்தை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னாலோ, நான் இறந்த பிறகு எனது சமாதிக்கு வந்து நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ, அவர்கள் மரியாதை உள்ளவர்களே அல்ல. தன்மான மரியாதை அந்தஸ்து எதிர்பார்க்கிற மக்கள் அப்படி பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்கிற காலத்தில் மதிப்பை மக்களிடத்தில் மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்காத ஒரு தலைவர் என்கிற மதிப்பு மரியாதை உலகம் அழிகிறவரை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உண்டு. காரணம், ஹயரா என்கிற ஒரு நாட்டுக்கு சென்று திரும்பிய முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து சொன்ன ஒரு சம்பவம். யா ரசூலல்லாஹ், அந்த நாட்டுக்கு சென்றேன், நாட்டினுடைய அரசனுடைய காலில் குடிமக்கள் சுஜூதிலே விழுந்து மரியாதை செலுத்துகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது, அந்த நாட்டு அரசனை காட்டிலும் பல மடங்கு நீங்கள் எங்களுடைய உயிரை விட மேலாக நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே உங்களுடைய காலில் விழுந்து நானும் மரியாதை செலுத்தட்டுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் சரி என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி கொடுத்திருந்தால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்திருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் சுஜூது செய்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உன்னுடைய தலை சாய்க்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும், மனிதன் மனிதனுக்கு சாஷ்டாங்கம் செய்தல் கூடாது. அப்படி இருக்குமேயானால் ஒரு பெண்ணை அணைத்து கணவனுக்கு செய்ய நான் சொல்லி இருப்பேன், அங்கேயே கூடாது என்கிற பொழுது இது கூடாது என்றார்கள். அடுத்தது அழகாக கேட்டார்கள், தோழரே, நான் இறந்த பிறகு என்னுடைய மையவாடிக்கு வந்து நீ சுஜூது செய்வாயா? இல்லை யார சொல்லலாம், அப்படியானால் இது கூடாது என்றார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம்! உயிரோடு வாடும் பொழுது எங்களை எல்லாம் விட உயிரை விட மேலாக நாங்கள் மதிக்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூலை. ஆனால் அவர் ஒரு சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்து கூட மரியாதை செலுத்த மாட்டோம். காரணம், நான் வரும் பொழுது பிறர் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று யார் விரும்புகிறானோ அவன் தனது இடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிற சபையில் எழுந்து கூட நாங்கள் நின்று கொண்டு மரியாதை செலுத்த மாட்டோம். இப்படி பக்குவப்பட்டவர்கள் இந்த சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுது மட்டுமல்ல, இறந்த பிறகு கூட இந்த மனித சமுதாயத்தை சுயநலமிக்க சமுதாயமாக மாற்றினார்கள். அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈலா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். அல்லாஹ்வே, என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு பிரகடனம் செய்ய தவறு இருந்தால் அவருடைய கபர் மக்களால் விழா கோல கொண்டாடும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கும், மக்கள் சுஜூது செய்யும் இடமாக ஆக்கியிருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இறந்த பிறகு கூட மரியாதை எதிர்பார்க்காத ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். உலகத்தில் எந்த கடைக்கோடியில் போய் நின்று கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சொல்லுகிற அளவுக்கு இந்த உலக வரலாற்றில் மாமனிதராக வாழ்ந்து மரணித்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க தவறியது இந்த சமுதாயம். அவரை அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி அனுப்பினான்? இருட்டவையில் அமர்ந்து கொண்டு புகழ் பாடுவதற்காக வேண்டி அல்ல, அவருடைய சொல்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு. அவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி, அவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி. தூதரை அனுப்பியது வமா ஆதாக்குமு ரசூலு ஃபஹதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அவர் எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். தூதருடைய பிறந்த தின விழா கொண்டாடப்பட வேண்டும். கொண்டாடியவர்கள் முஸ்லிம்கள், கொண்டாடாதவர்கள் முனாஃபிக்குகள் பேசுகிறார்கள். இன்றைக்கு பிறந்த தின விழா கொண்டாடாதவர்கள் அவருடைய பிறப்பிலே சந்தேகம் என்று பேசுகிற அளவுக்கு
உலமாக்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். மீலாது விழா கொண்டாடாதவன் முனாஃபிக். அவர்கள் இறந்தால் மையவாடியில் அடக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது. மீலாது விழா கொண்டாடாதவன் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்காதவன், அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணிக்கக்கூடியவன் என்றெல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தில் பிரமத கலாச்சாரங்களைப் போல மீலாது விழா கொண்டாடுகிற மார்க்க உலமாக்கள் உண்டு, மக்கள் மத்தியிலே பேசுகிற உலமாக்கள் உண்டு. தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய ரசூலோ சஹாபாக்களோ 4 மதுகபை சாராதவன் முஸ்லீம் இல்லை என்று பிரகடனப்படுத்துகிற 4 இமாம்கள் யாராவது ஒரு இமாம் மீலாது விழா கொண்டாடப்பட வேண்டும் அது மார்க்கம் என்று சொல்லி இருந்தால் உங்களுடைய செருப்பை சுமந்து மரணிக்கின்றவரை நடக்க நாங்கள் தயார். அப்படி ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இல்லைங்க. அப்படி ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே, எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் தானே. உலகம் முழுக்க பிரகடனப்படுத்தி கொண்டாடலாமே மீலாது விழாவை. விழாக்கள் கொண்டாடுவது, எதற்கெடுத்தாலும் பெருநாட்கள் கொண்டாடுவது